நாளைக்கு அக்ஷய திருதி. எனக்கு 2-3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நாளைக்கு என்ன பண்ண சொல்லிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் சொல்லிடுறேன். நேர காலம்லாம் கிடையாது, காலைல அதெல்லாம் கிடையாது. சாயந்தரத்துக்குள்ளே இல்லை இரவு தான் வாங்க முடியுதா இரவு வாங்கிக்கோங்க. ஏன்னா இன்னிலேருந்தே அந்த திருதியை ஸ்டார்ட் ஆகிடுது. உப்பு 1 வாங்கணும், 2வது வந்து ஊறுகாய் வாங்கணும், 3வது துவரம்பருப்பு வாங்குங்க, 4வது அரிசி வாங்க, 5வது ஜீனி வாங்க. இது என்ன குவான்டிட்டி, 1/2 கிலோவா 1/4 கிலோவாலாம் கிடையாது. உங்களால் வந்து ஒரு மூட்டை அரிசி வாங்கணும்னா அரிசி வாங்கிக்கோங்க, ஒரு 5 கிலோ ஜீனி வாங்கணும்னா 5 கிலோ ஜீனி வாங்கிக்கோங்க, ஒரு ஊறுகாய் பாட்டில் வாங்குங்க, ஒரு உப்பு கல் உப்பு பாக்கெட் வாங்குங்க, துவரம்பருப்பு 1/4 கிலோ 1/2 கிலோ 1 கிலோவோ உங்கள் தகுதிக்கு ஏற்ப வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டில். இது தி மஸ்ட். நம்பர் 2, தயவுசெய்து தங்கத்தை வாங்காதீர்கள். தங்கத்தை அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கினா தான் நம்ம சிறப்பாக இருப்போம்ன்றது வந்து தவறான விஷயம். இது நான் ஃபாலோ பண்ணுவேன். குறைஞ்சது உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு 5 பேருக்காது 10 பேருக்காது 20 பேருக்காது உணவு வாங்கி கொடுங்க, மளிகை வாங்கி கொடுங்க. மகிழ்ச்சியாக நீங்கள் செல்வ செழிப்போடு இருப்பீங்க. திரும்பவும் சொல்கிறேன், மக்களுக்கு உதவுங்கள். குறிப்பாக அது மளிகை பொருள் வாங்கி கொடுக்கலாம் அல்லது உணவு வாங்கி கொடுக்கலாம். சைவ உணவு. நாளைக்கு அசைவம் சாப்பிடாதுங்க, அசைவம் தவிர்த்து விடுங்கள். குறிப்பாக நாளைக்கு எண்ணெய் மட்டும் வாங்காதீங்க. தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், எந்த எண்ணெயுமே நாளைக்கு வாங்கும்போது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்காது. ஸோ இதுதான் என்னுடைய அக்ஷய திருதியை மெசேஜ் ஃபார் ஆல்.